ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நாம பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. இங்க யூடியூப்ல பை செல் ரெக்கமெண்டேஷன் நாம எதுவும் கொடுக்கல. நாம ஒரு லெவல்ஸை போஸ்ட் பண்ணிட்டு அந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றதையும் அந்த ப்ரைஸ் லைவ் மார்க்கெட்ல என்ன சொல்லுது அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாம இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி நாம கொடுக்குற லெவல்ஸை வச்சு பை செல் அப்படின்ற விஷயத்தை யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்து நாம மார்க்கெட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 27ஆம் தேதி மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. நாம நம்மளோட எஸ் ஒன்ல தான் அவன் டைரக்டா ஃபர்ஸ்ட் கேண்டிலே சப்போர்ட், அங்க சப்போர்ட் எடுத்தவன் நேரா போய் நம்மளோட ஆர் ஒன்ல பிரேக் பண்ணி அங்கேயே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆர்1 லைன் மேலேயே எக்ஸாக்டா ஒரு புழு நெளிகிற மாதிரி நெளிஞ்சு போய் அங்கவே மார்க்கெட்டை முடிச்சிட்டான். நாம இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 500க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல நல்ல டவுன் சைட் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் 400ல இருக்குன்றதையும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட்ல அதான் நடந்திருக்கு. 650க்கு மேல நிற்கும் போது அப்சைட்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அவ்வளவு தூரம் வரவே இல்லை. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,854, 23,763, 23,583, 23,495. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்ல 550 இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி மார்க்கெட் 700க்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பா மாறும். இந்த இடத்துல 550 அதுக்கு கீழே இருந்து பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அது எது வரையும்னா 400 வரையும் தான். 400 வரையும் தான் ஒரு சின்ன வாய்ப்பு. 400க்கு கீழேயும் பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா இன்னமும் டவுன் சைட்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்குன்றத நீங்க கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல என்ன சொல்லுது அப்படின்றத, அதாவது என்ன சொல்லுதுன்னா அந்த ஸ்ட்ரைக் க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல இருக்கா கீழே இருக்கா, இந்த விஷயத்த மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதே, நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கு சொல்றதே, ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ். இந்த பிரைஸ் எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும். சரிங்களா? நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. இந்த லெவல்ஸை ஒரு கைட்லைனா எடுத்துக்கிட்டு அது கூட உங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.